சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார். கடவுள் மீது எனக்கு கோபமில்லை, என் மனைவி தீவிர ராமர் பக்தை என சர்ச்சை நாயகன் ராசா அந்தர்பல்டி. ஆன்லைன் ரம்மிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தடை பெற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் வைகை அணை நீரில் இறங்கி கருப்பு கொடியுடன் போராட்டம், தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். மின் நுகர்வோரிடமிருந்து ரூபாய் 15,000 வரை கூடுதல் காப்புத்தொகை வசூலிக்க முடிவு செய்திருப்பதாக ஆங்கில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன. அன்புமணி அரசை சாடியுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்துக்கு திமுக பதிலடி கொடுத்துள்ளது. கச்சத்தீவு தாரை வார்ப்பு மன்னிக்க முடியாத துரோகம், அதை நியாயப்படுத்தும் காங்கிரசுடன் திமுக உறவு வைத்திருப்பதன் காரணம் என்ன என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக கடல் சீற்றம், கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்று ஏப்ரல் 1, இந்த நாளை வாக்காளர் நாளாக மாற்றிவிடாதீர்கள் என வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்து கூறி பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக மக்களுக்கு கோரிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சர் பதவியை அலங்கரித்த ஓ பன்னீர்செல்வம் இன்று தனியாக தேர்தல் களம் காண்கிறார். நுகர்வோர் ஆணைய தலைவரின் காரில் ரூபாய் 80,200 பறிமுதல், தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த பொறியாளர் தற்கொலை செய்துள்ளார். இன்னும் எத்தனை உயிர்கள் பறிப்போவதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கம், திடீர் மீனவர் பாசம். கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடு களைவதற்கான வழிமுறைகளை வகுக்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலான குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து ராமநாத ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இளநிலை பட்ட படிப்புகளுக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் ஏப்ரல் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 9 தமிழகம் வருகிறார். அப்போது சென்னையில் ரோடு ஷோ நடத்த பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பக்கத்து வீட்டு பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகை சரண்யா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 1974 இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி இப்போது ஏன் கிளப்புகிறார் என ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் குறித்த திட்டங்களை பேசும்போது பிரேமலதா விஜயகாந்த் தேம்பி அழுதுள்ளார். ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 5 அடி உயரத்திற்கு எழுந்த அலையால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் யாரும் தமிழுக்கு எதுவும் செய்யவில்லை என அன்புமணி ராமதாஸ் பேட்டி அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் 100 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை என தமாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நான் ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கிறேன் என தோனியின் பழைய பதிவு இணையத்தில் வைரலாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 51,640க்கும் கிராம் ஒன்றுக்கு 6,455க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.